ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை விஜே லைஃப் டைரிஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மஷ்ரூமை நீட்டாக கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கணும். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் பட்டை லவங்க பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது வந்து ஒரு 1/2 kg மஷ்ரூமுக்கு செஞ்சுருக்க அளவு. இது எல்லாத்தையும் நம்ம அந்த மஷ்ரூமில் ராவாகவே சும்மா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, ஏன்னா அதிலே நல்லா தண்ணி வருங்க. அதனால் சும்மா லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சோம்னா நமக்கு போதும். ஆனால் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். சீக்கிரம் இதை பொரியறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டால் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கே மஷ்ரூமுக்கு போட்டிருக்கறதுனால லைட்டாக சால்ட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்டாக்கி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் நம்ம ஊற வச்சுருந்த மஷ்ரூமையும் ஆட் பண்ணிவிட்டு எந்த தண்ணி விடாமல் அதில் வர்ற தண்ணியிலே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு 5-6 பல்லு கேஷ்யூ நட்ஸ் முந்திரியை எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் ஊற வச்சு அரைச்சி இதோட ஊற்றினா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் கொத்தமல்லி தூவி வேணும்னா சீஸ் இல்லை பட்டர் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அப்பா வேறு லெவலில் இருக்கும். தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள்.